நம்மளோட குட்டி ஃபார்மோட அப்டேட் இதுதான். ஒரு அப்டேட்டும் இல்லைங்க, எல்லாம் கவுத்து போட்டாச்சு. கவுத்து போட்டு மழை பெஞ்ச மழையில் தேங்கி நின்று தண்ணி இது, வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம மீன் விட்டுருக்கோம். அப்புறம் அதில் கொஞ்சம் மிக்சடு கப்பீஸ் விட்டுருக்கோம். மற்ற எதுவுமே இல்லை. எல்லாமே எப்படி சொல்ல, நிறையா செத்து போயிடுச்சு. அப்புறம் மெயின்டைன் பண்ண முடியல என்னால் திடீர்னு கொஞ்சம் டைமில். ஏன்னா என்னோடய ஃபோன் வேறு இப்போ ரீசெண்டாக உடஞ்சி போயிடுச்சா, அதனால் வேறு ஃபோன் பார்க்குற பிஸியில் எதுவுமே மெயின்டைன் பண்ணாமல் விட்டேன்னா செத்துருச்சு. இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் ஃபோன் எடுத்தாச்சு. எடுத்ததுலேருந்து இப்போ மறுபடியும் பழையபடி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான் இருக்கேன். இப்போ கீழே ஒரு 3 டப்பில் வந்து மிக்சட் கப்பீஸ்லாம் கொஞ்சம் தனித்தனியாக போட்டு வச்சுருந்தேன், ஒரு 5 பேர். சரி, இதையும் கொண்டு போய் நம்மளோட மிக்சட் கப்பி டேங்க்லேயே விட்டுறலான்னு சொல்லி கீழேருந்து ஒவ்வொன்றா கொண்டு போய் மேலே வச்சாச்சு. இந்த மிக்சட் கப்பிலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதில் ஒன்று மட்டும் பிளாட்டினம் டம்போயர்லேயே வந்து இயர்ஸ் வந்து ஒயிட் கலரில் வந்திருக்கும். அங்கே இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து என்ன, டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணோம். இவ்வளோ பெரிய டப்பு வச்சு எப்போ டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணுவேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு தான் இந்த மெத்தட் என்னென்னா, பழைய டேங்க்கில் இருக்க தண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம உடப்போகிற டேங்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுனால 2 டெம்பரேச்சரும் சேம் ஆயிரும். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணிடலாம். நான் அப்படியே தண்ணியோடு சேர்த்தியாக எல்லாத்தையும் ஊற்றிட்டேன், எதுவும் ஆகாது, உள்ள நிறையா பாசி இருக்கனால. அடுத்து இந்த ஃபார்ம் இன்னும் பயங்கரமாக ஆக்கலான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.